ஓம் காலபைரவாய நமக. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பகவான் மற்றும் காலபைரவரின் அருளோடு உங்கள் கவலைகளை எல்லாம் பறந்தோடி போகட்டும். இன்னைக்கு தேதி ஜனவரி 10, 2026 சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு விசேஷம் மற்றும் ஆன்மீக தகவல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மிக முக்கியமான தேய்பிறை அஷ்டமி. மதியம் 12:33 மணிக்கு மேல் பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி தேதியில் பைரவரை வழிபடுறது கடன் தொல்லைகள் நீங்கும், எதிரிகள் பயத்தை போக்கும். மாலை நேரத்தில் பைரவருக்கு செவ்வரளி மாலை செலுத்தி மிளகு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். துர்க்கை வழிபாடு. ராகு காலத்தில் காலை 9 to 10:30 துர்க்கை அம்மனை வழிபடுவது துன்பங்களை நீக்கி நன்மையை அருளும். கோவில் விசேஷம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் காட்சி தருகின்றார். ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் பாலபிஷேகம். யோகம். இன்று மரண யோகம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வழக்கமான பணிகளை மட்டுமே கவனியுங்கள். திதி மற்றும் நட்சத்திரம். திதி காலை 12:33 வரை சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மாலை 7:37 மணி வரை அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை. நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா, காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 மணி வரைக்கும், நைட்டு 9:30 10:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரைக்கும். குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அதாவது கும்பம் மற்றும் மீனம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். குறிப்பாக கும்பராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானம் தேவை. சரி, வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷம். உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கின்றீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தினருடன் உங்கள் கருத்து வேறுபாடு களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும். இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகளால் பாதிக்க கூடப்படும். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வலுவான உணர்வு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு யோகா முகாமிற்கு செல்லவோ, ஒரு மத ஆசிரியரின் பிரசங்கத்தை கேட்கவோ அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிக்கவோ முடியும். அதிர்ஷ்டம் எண் 6. ரிஷபம். நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருந்த பொழுது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆக்கிக்கொண்டதே இதற்கு காரணம். உங்களுடைய ஒரு பழைய நண்பர் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமாக இருக்கும். இன்று உங்கள் துணை உங்கள் மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிகவும் அழகாக மற்றும் சிறப்பாக நாளாகும். மாணவர்கள் தங்கள் வேலையை நாளைக்கு ஒத்திவைக்க கூடாது. உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வேலையை முடிக்கவும். இது உங்களுக்கு நல்ல உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே இன்று மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் மனதில் சோகம் இருக்கும். காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதிர்ஷ்டம் எண் 5. மிதுனம். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலையை தவறாதீர்கள். இல்லாவிட்டால் சீரியஸான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்று இன்று நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போகக்கூடும். இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்து கொள்ள வேண்டும். உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு டைம் கிடைக்கும். வாழ்க்கையை இனிமையாக்கும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கிவிடுவீர்கள்.
டிவியில் ஒரு திரைப்படத்தை பார்ப்பது மற்றும் உங்களுக்கு அருகில் உள்ளவர்களுடன் கிசுகிசுப்பது ஏன் சிறந்தது என்று நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்கள் நாள் இப்படி கடந்து செல்லும். அதிர்ஷ்டம் எண் 3. கடகம். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நிலைமையை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கலிலிருந்து உங்களை விடுவிக்கும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். ரகசிய விவரங்களை நற்பெயர் கெடுத்துவிடும். இன்றைய காலத்தில் உங்களுக்கு நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். உங்கள் துணைவியார் அல்லது துணைவி இன்று வேலையில் மூழ்கி உங்களை கவனிக்க தவறுவார். இதனால் நீங்கள் வருத்தமடைவீர்கள். உங்களுடைய காதலி உங்களிடம் பேசவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்கவும். சூழ்நிலை தாமாக மாறிவிடும். அதிர்ஷ்டம் எண் 7. சிம்மம். தாயாகப் போகும் பெண்கள் தரையில் நடக்கும் பொழுது கவனம் தேவை. நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்கள் சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். உங்கள் பிள்ளைகளுடன் ஆரோக்கியமான உறவை ஊக்குவித்து விடுவீர்கள். கடந்த காலத்தை மறந்திடுங்க. பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை காணுங்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். உடலால் அருகில் இருப்பது மட்டுமல்லாமல் இருவரும் ஒருவர் இன்னொருவரை எப்பொழுதும் உணரும் தருணம் இது. உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் செய்த எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தியை தரும். திருமணத்திற்கு பிறகு பாவமான செயலும் புண்ணியமானதாகும். அப்படிப்பட்ட புண்ணியத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள். உங்கள் பொன்னான நேரத்தை தேவையின்றி வீணாக்காவிட்டால் அது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்டம் எண் 5. கன்னி. விதியை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ரொம்பவும் சோம்பேறி. ஒருபொழுதும் உங்களிடம் வராது. ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உங்கள் எடையை கட்டுப்படுத்தி மீண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும். சிலர் நகை அல்லது வீடு உபபொருள்கள் வாங்குவீர்கள். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தம் இல்லை. பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். ஒரே வீட்டில் வாழ்வதும் மட்டுமே திருமண பந்தமல்ல. ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும். உங்கள் பெற்றோரிடம் ஏதும் சொல்லாமல் அவர்களுக்கு பிடித்தமான உணவை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடும். இதனால் வீட்டில் உடன்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 3. துலாம். வெற்றி கொண்டாட்டங்கள் அளவு கடந்த ஆனந்தத்தை தரும். இந்த மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையில் பல சிக்கல்களை நீக்கும். நெருங்கிய உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தியுடன் இந்த நாள் தொடங்கும். காதல் பயணம் இனிமையானது, ஆனால் அதன் ஆயுள் குறைவு. இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றை செய்ய விரும்புவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினருடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஒரு சிறிய நபர் கூட உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அதை கேளுங்கள். ஏனென்றால் சிறிய மனிதர்களிடமிருந்து வாழ்க்கையை வாழ பல முறை உங்களுக்கு பெரிய கற்றல் கிடைக்கிறது. அதிர்ஷ்டம் எண் 6. விருச்சகம். விதியை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறி. நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திர இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று உங்கள் குடும்பம் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள், இதனை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். நண்பர்கள் காரணமாக நீங்கள் இன்று ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம். அதிர்ஷ்டம் எண் 7. தனுசு. அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். யாரும் தங்கள்
பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்களில் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகிடும். விளையாட்டை விட எதிர்காலத்திற்கு திட்டமிடுவது முக்கியம். உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்து விடுங்கள். உங்கள் காதல் துணை உங்களுக்கு காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். திருமண வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்கள் இன்று இருக்கும். இன்று நீங்கள் என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாக அமையப்போகிறது. இது ஒரு அற்புதமான நாள். ஒரு திரைப்படம், விருந்து மற்றும் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செல்ல முடிவு செய்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. மகரம். தியானம் நிவாரணத்தை கொண்டு வரும். பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும். எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக்குங்கள். தொடர்பு கொள்ளும் நுட்பத்தும் வேலை திறனும் நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பார். உங்கள் படைப்புக்கு புதிய பரிணாமத்தை வழங்கும் நாள் இன்று. சில யோசனைகள் வரக்கூடும். அவை மிகவும் வலுவானவை, ஆக்கப்பூர்வமானவை. அதிர்ஷ்டம் எண் 4. கும்பம். இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவத்திற்கேற்ப மனநிலையும் இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்கப் போகின்றீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இன்று நீங்கள் கடனை பெறலாம். அறிவு தாக்கத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்கள் கனவுகள் நினைவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிகவும் அழகான நாள். உங்கள் துணைவியுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். ஆரோக்கியத்திற்கு நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். அதிர்ஷ்டம் எண் 2. மீனம். சில டென்ஷன்களும் கருத்து வேறுபாடுகளும் வெறுப்பையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். உங்களின் பெற்றோர் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சனையை தீர்ந்துவிடும். சிலர் தங்களால் செய்ய முடிந்த அளவிற்கு மேலாக வாக்குறுதி தருவார். வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாதவர்களை மறந்துவிடுங்கள். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்கான போதுமான நேரம் பெறுவீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் இன்று செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவிற்கு நடந்து கொள்வார். தோட்டக்கலை உங்களுக்கு நிதானமாக இருக்கும். இது சுற்றுச்சூழலுக்கு பயனளிக்கும். அதிர்ஷ்டம் எண் 9. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். வாழ்க்கையில் விழுறது தப்பில்லை, விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்காமல் இருக்கிறது தான் தப்பு. நமக்கு வர்ற ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியை நோக்கி எப்படி போகணும்னு கற்றுக் கொடுக்குற பாடம்தான். அதனால் தோல்வியை கண்டு துவளாமல் அதை அனுபவமாக மாற்றிக்கோங்க. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் பைரவர சன்னதியை ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.